9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.10 1வது கணக்கு கீழ்காண்பவற்றிற்கு வரைபடம் வரைக அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது இங்கே 4 நேரிய சமன்பாடு கொடுத்துருக்கு. இந்த நேரிய சமன்பாட்டுக்கு நம்ம வரைபடம் வரையணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு நேரிய சமன்பாடு வந்து y = mx + c அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும். இங்கே சிங்கிற டேர்ம் வந்து கொடுக்கல, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சமன்பாட்டிற்கு ஒரு அட்டவணை தயார் பண்ணுறோம். அந்த அட்டவணையிலிருந்து புள்ளிகளை எடுத்து எழுதுகிறோம். அப்போ அட்டவணையில் முதல் கட்டம் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது நாம எடுத்துக்கொள்ளும் மதிப்பு. அந்த மதிப்பு வந்து 0, 1, 2, 3 அப்படின்ட்டு நம்ம 4 மதிப்பை பொதுவாக எடுத்துக்கிறோம். இந்த மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிட்டு ஒய்யின் மதிப்பை பெற போகிறோம். ஒய் எப்போ கிடைக்கும்னு சொல்கிறாங்க, எக்ஸோட 2 பெருக்குனா ஒய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸுங்கிறது நாம வைத்துக்கொண்ட மதிப்பு, ஒய்ங்கிறது நம்ம பெறப்போகும் மதிப்பு. அப்போ ஒய் வேணுண்டா என்ன செய்யணும், எக்ஸை 2ஆல் பெருக்கணும். அப்போ எக்ஸை 2ஆல் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது ஒய். இங்கே உள்ள அனைத்து எக்ஸையும் 2ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 2 × 0 0, 2 × 1 2, 2 4, 3 6. இப்போ நமக்கு ஒய் வேணும். ஒய் வேணுண்டா என்ன செய்யணும், எக்ஸை 2ஆல் பெருக்கணும். அப்போ எக்ஸை 2ஆல் பெருக்கினது தான் இந்த கட்டம். இந்த கட்டத்தை மட்டும் இங்கே எடுத்து எழுதிட்டா அதுதான் ஒய். அப்போ 0, 2, 4, 6. இப்போ புள்ளிகள் தான் உங்களுக்கு தெரியும், எக்ஸ், ஒய். எக்ஸையும் ஒய்யையும் இணைத்து எழுதுறது தான் புள்ளி. அப்போ ஃபஸ்ட்டு புள்ளி சொல்லுங்கள், 0, 0. இரண்டாவது புள்ளி 1, 2. மூன்றாவது புள்ளி 2, 4. நான்காவது புள்ளி 3, 6. அப்போ முதல் புள்ளி 0, 0 ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் அச்சிலையும் 0 இல்லை, ஒய் அச்சிலையும் 0 இல்லை. அப்போ 0, 0 அப்படின்ட்டா அதுதான் ஆர்ஜின் புள்ளி. அதுக்கு பேர் ஆதி புள்ளி. இந்த இடத்துல இருக்கிற புள்ளி தான் ஆதி புள்ளி 0, 0. அப்போ எத்தனை நம்ம குறிக்க போகிறோம், 0, 0. அப்போ புள்ளி 1, 2. அப்போ எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 2 பார்க்கணும். அப்போ ஒய் அச்சில் 2, இது ரெண்டும் சந்திக்கிற இடத்துன்னு பாருங்கள். இந்த இடம் தான் இரண்டு சந்திக்கிற இடம். அப்போ இதுக்கு பேர் வந்து 1, 2, 2, 4. அப்போ எக்ஸ் அச்சில் 2 இந்த இடத்துல இருக்குது, ஒய் அச்சில் 4 இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டும் இணையிற இடம் எதுன்னு பாருங்கள், இதுதான். அப்போ இந்த புள்ளி தான் 2, 4. ஒரு நேர்கோடு வரைகிறதுக்கு 2 புள்ளிகளே போதும். இருந்தாலும் இதில் நம்ம 4 புள்ளி கண்டுபிடிச்சு வரைபடத்தில் குறிக்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு நமக்கு 3 மதிப்பெண் இருக்குது. அப்போ 3 மதிப்பெண் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா குறைந்தது 3 புள்ளியாவது நம்ம குறிக்கணும். இப்போ இதை ஸ்கேலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்படி மாறி இருந்தால் அது தவறு. இப்போ இந்த நேர்கோட்டுக்கு பேர் வந்து y = 2x. இப்போ நம்ம இதில் அளவு திட்டத்தை பற்றி இன்னும் சொல்லலை. அப்போ அளவு திட்டம் நம்ம எழுதணும். அதுக்கு நமக்கு 1 மார்க் இருக்குது. இந்த அளவு திட்டத்தில் வந்து ஒரு கட்டங்கிறது 1ன்னு எடுத்துக்கிறோம், 2 கட்டம் 2, 3 கட்டம் 3. அப்போ ஒரு கட்டங்கிறது 1 சென்டிமீட்டர். இப்போ 1 சென்டிமீட்டர் கட்டத்துக்கு நம்ம 1 அலகு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை தான் இங்கே எழுத போகிறோம். அதே மாதிரி ஒய்ஹெச்சும் 1, 1, 1, 1. அப்போ 1 தான் கூட்டுறோம், 1, அப்புறம் 2, அப்புறம் 3. அப்போ ஒய்ஹெச்சில் ஒரு கட்டங்கிறது 1 சென்டிமீட்டர். அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், 1 அலகாக எடுத்துக்கிறோம். அதை தான் இங்கே எழுத போகிறோம். அடுத்து ரோம் லெட்டர் 2, y = 4x - 1 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஒய் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸை 4ஆல் பெருக்கி 1 கழிச்சா ஒய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸுங்கிறது நாம எடுத்துக்கொள்ளும் மதிப்பு. அப்போ நம்ம எக்ஸு 0, 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே கொடுத்ததை எழுதிக்கணும், 4x எக்ஸை 4ஆல் பெருக்கிட்டு 1 கழிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 1 கழிக்கணும். அப்போ எக்ஸை 4ஆல் பெருக்கி 1 கழிச்சா என்ன கிடைக்கும், ஒய் கிடைக்கும். அதுதான் இங்கே செய்ய போகிறோம். இதுதான் எக்ஸு, எக்ஸை 4ஆல் பெருக்க போகிறோம். 4 × 0 0, 4 × 1 4, 4 × 2 8, 4 × 3 3 12. -1 எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி எழுதிடணும். -1 -1 -1 -1 -1. இது கான்ஸ்டன்ட் டேர்மு, மாறாது.
எக்ஸுங்கிறது மாறக்கூடிய மதிப்பு, அதனால் நம்ம பெருக்கி எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு ஆன்சர் வேணும்டா ஒரு எக்ஸையும் -1ஐயும் கூட்டினாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒய் கிடைச்சிரும். அப்போ நம்ம இந்த 2 விடைகளை மட்டும் கூட்ட போகிறோம். 0வோட -1 கூட்டினா -1 தான். 4ஓட -1 கூட்டும்போது குறிகள் மாறி இருக்கு. இங்கே குறிகள் மாறி இருந்தால் கழிக்கணும். 4லிருந்து 1 கழிச்சா 3, பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு, அதனால் +3. அடுத்து 8லிருந்து 1 கழிச்சா 7, 12லிருந்து 1 கழிச்சா 11. இப்போ புள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸு, இரண்டாவது ஒய் எழுதணும். அப்போ x, y 0, -1 ஒரு புள்ளி, இரண்டாவது புள்ளி 1, 3, மூன்றாவது புள்ளி 2, 7, நான்காவது புள்ளி 3, 11. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச புள்ளிங்களை வரைபடத்தாளில் குறிக்க போகிறோம். அப்போ 0, -1 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ எக்ஸ் அச்சில் 0 எங்கேயுமே இல்லை. அடுத்து ஒய் அச்சில் -1 எங்கே இருக்குன்னு பாருங்கள். -1 இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ் அச்சு 0 ஆயிட்டா எக்ஸ் அச்சை பார்க்கக்கூடாது. அப்போ ஒய் அச்சின் மீது தான் இந்த புள்ளி அமையும். அப்போ -1 மீது இந்த புள்ளி இருக்கும். அப்போ இந்த புள்ளிக்கு பேர் 0, -1, 1, 3. அப்போ எக்ஸ் அச்சில் 1 இங்கே இருக்குது, இங்கே ஒரு கை வச்சுக்கணும். ஒய் அச்சில் 3 இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டும் இணையிறது எங்கே இருக்குது, இங்கே இணையுது. அப்போ 1, 3, 2, 7. அப்போ எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 7 பார்க்கணும். அப்போ 2க்கு நேராக இங்கே 7க்கு நேராக எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணுடிங்க, இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 7. இந்த 3 புள்ளியை இணைச்சு இப்போ ஒரு நேர்கோடு வரைய போகிறோம். 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அது கரெக்டாக பார்த்துக்கணும். மாறி இருந்தால் நம்ம வரைஞ்சது தப்பு. இரண்டு, 7. அடுத்து ரோமன் லெட்டர் 3, y = 3/2x + 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ y எப்போ கிடைக்கும் அப்படின்னா எக்ஸை 3ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்தா கிடைக்கும். அப்போ இந்த வடிவத்தை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கணும். 3 × x 3x/2. எக்ஸை 3ஆல் பெருக்கிறது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து அதே எக்ஸை வந்து 2ஆல் வகுக்கிறது ஒரு ஸ்டெப்பு. கூடுதலாக ஒரு ஸ்டெப்பு இதில் வரும். இப்போ ஒய் வேணும் அப்படின்னா எக்ஸை 3ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்து கடைசியாக 3 கூட்டணும். எக்ஸுங்கிறது நாம வைத்துக்கொள்ளும் மதிப்பு. 0, 1, 2, 3ன்னு எழுதுவோம். இங்கே 2ஆல் வகுக்கிறதுக்காக 2ன் மடங்காக எழுதுனா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நாம எடுத்துக்கொள்ளும் மதிப்பு தானே, அதனால் வந்து 2ன் மடங்காக இந்த தடவை எழுத போகிறோம். அப்போ 0, 2, 4, 6. இப்போ 3x அப்படின்னா இந்த எக்ஸின் மதிப்பை வந்து 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 0 0, 2 6, 3 12, 3 18. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோம், 3xஐ 2ஆல் வகுக்க போகிறோம். இது வந்து எக்ஸு, இந்த லைனு, இந்த லைன் வந்து 3xங்கிற லைனு. அப்போ 3xஐ 2ஆல் வகுக்கணும். அப்போ இது எல்லாமே 3x தான். அப்போ 0வை 2ஆல் வகுத்தா 0, 6ஐ 2ஆல் வகுத்தா 3. அதாவது 2ஆல் வகுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எண்ணில் பாதி. அப்போ 6ல் பாதி 3. 12ஐ 2ஆல் வகுத்தா 6, 12ல் பாதி 6. 18ஐ 2ஆல் வகுத்தா 9, 18ல் பாதி 9. இப்போ 3ங்கிறது கான்ஸ்டன்ட் டைம், அதே 3 தான் வரும். இப்போ எந்த இரண்டையும் கூட்டினா ஒய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, 3x/2 + 3. அப்போ 3x/2ங்கிறது இந்த லைனு, இதையும் இந்த 3ங்கிற லைனையும் கூட்டினா ஒய் கிடைக்கும். அப்போ இது ரெண்டை மட்டும் கூட்டுங்க. 0வையும் 3ஐயும் கூட்டினா 3, 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6, 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9, 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12. அப்போ நமக்கு புள்ளி வேணும் அப்படின்னா இந்த நம்ம கொடுத்த மதிப்பு எக்ஸையும் நமக்கு கிடைத்த மதிப்பு ஒய்யையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு புள்ளி 0, 3, 2, 6, மூன்றாவது புள்ளி 4, 9, நான்காவது புள்ளி 6, 12. குறைந்தது 3 புள்ளி இருந்தால் போதும். நம்ம கூடுதலாகவே ஒரு புள்ளி கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3 புள்ளி கண்டுபிடிச்சா நமக்கு 3 மதிப்பெண் கிடைக்கும். அந்த 3 புள்ளியையும் வரைபடத்தாளில் குறித்தா நமக்கு வந்து 3 மதிப்பெண் கிடைக்கும். அந்த 3 புள்ளிகளையும் நேர்கோடாக நம்ம வரைந்தால் அடுத்த ரோமன் லெட்டர் 4, 3x + 2y = 14 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு நேரிய சமன்பாடு வடிவில் இல்லை. ஒரு பொதுவான நேரிய சமன்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். y = mx + c அப்படிங்கிற வடிவில் தான் இருக்கும்.
அப்போ இந்த வடிவத்துக்கு இதை மாற்றி அமைக்கணும். அதற்காக நம்ம ஒய்யை மட்டும் நம்ம சைடு வச்சுட்டு இந்த 3x அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ 2y ஈக்குவல் டு -3x ப்ளஸ் 14 அப்படின்னு மாறுது. அப்போ 3x அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது -3x ஆகுது. ஏற்கனவே இங்கே 14 இருக்குது. அப்போ ப்ளஸ் போட்டு நம்ம 14ன்னு எழுதுகிறோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா 2yயில் இருக்குது. இங்கே ஒயில் தான் இருக்கும் ஒரு பொதுவான நேரிய சான்பாடு. அப்போ 2வை நீக்கணும் அப்படின்னா 2ஆல் நம்ம வகுக்கணும். இப்போ 2ஆல் வகுத்தா மட்டும்தான் இந்த 2 வந்து கேன்சல் ஆகும். அப்போ 2y/2 இதை மட்டும் 2ஆல் வகுத்தா மதிப்பு மாறும். மதிப்பு மாறாமல் இருக்க இருபுறமும் நம்ம 2ஆல் வகுக்கணும். /2 ப்ளஸ் 14/2 நம்ம வகுத்துடலாம். ஓரன் 2 ஓரன் 2 இதை வகுக்க முடியாது. இதை வகுத்துடலாம். ஓரன் 2 7 2 14. அப்போ இதில் நமக்கு மிச்சம் இருக்கிறது 1/1 1 தான். 1 × y y தான். இப்போ y ஈக்குவல் டு -3x/2 ப்ளஸ் 7/1 7. இப்போ நம்ம இதுக்கு தான் அட்டவணை போட போகிறோம். இப்போ இந்த கணக்கில் வந்து y ஈக்குவல் டு -3x/2 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ எக்ஸை -3ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்து 7 கூட்டணும். அப்போ தான் நமக்கு y கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிறது நாம வைத்துக்கொள்ளும் மதிப்பு. அப்போ இங்கே 2ஆல் வகுக்க வேண்டி வருது. அதனால் நம்ம 2 மடங்காக எடுக்கிறது பெஸ்ட்டு. எடுத்துக்காட்டு கணக்கில் 3 இருக்கும். அப்போ நம்ம 3 மடங்காக எடுக்கணும். அப்போ இங்கே 2 மடங்காக எடுக்க போகிறோம். 0 2 4 6. அடுத்தது -3x கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ -3ஆல் எக்ஸை பெருக்கணும். அப்போ -3 × 0 0 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 32 6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 12 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 18. அடுத்தது 2ஆல் வகுக்கணும். -3x/2வை 2ஆல் வகுக்கணும். இதுதான் -3x. இதை வந்து 2ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 0வை 2ஆல் வகுத்தா 0 தான். -6 2ஆல் வகுத்தா -3, அதாவது 6ல் பாதி. -12 3ஆல் வகுத்தா 6, -18 2ஆல் வகுத்தா 9. அடுத்தது +7. அப்போ 7 7 7 7 இது கான்ஸ்டன்ட்டாக மாறாது. எது ரெண்டையும் கூட்டினா நமக்கு y கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும். அப்போ இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் கூட்ட போகிறோம். அப்போ y கிடைக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டணும். 0வையும் 7ஐயும் கூட்டினா 7. இப்போ இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு குறிகள் சமமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா குறி வெவ்வேறாக இருக்குது. மைனஸ் ப்ளஸ் குறிகள் வெவ்வேறாக இருந்தால் கழிக்க வேண்டும். அப்போ 7ல் 3 கழிச்சா 4. பிக் நம்பர் சைன் ப்ளஸ் தான். அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா குறிகள் வெவ்வேறாக இருக்குது. இப்போ குறிகள் வெவ்வேறாக இருந்தால் கழிக்கணும். அப்போ 7ல் 6 கழிச்சா 1. இங்கே பிக் நம்பர் சைன் ப்ளஸ். அப்போ விடை வந்து ப்ளஸில் வரும். குறிகள் வெவ்வேறாக இருக்குது, கழிக்கணும். 9ல் 7 கழிச்சா 2. இங்கே பிக் நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ -2. அப்போ புள்ளிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் இணைத்து எழுதணும். 0, 7. அடுத்து 2, 4. அடுத்து 4, 1. அடுத்து 6, -2.